அனைவருக்கும் வணக்கம். பட்டாபாக்கியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓரிரு நாட்களாக உடல்நிலை சரியாததால் இந்த எபிசோடில் என்னால் நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் எபிசோடில் வழக்கம் போல் வரும் ஆஸ்ட்ரோ எம்எஸ்டியும் ரமேஷ் நாகசாகரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது தவிர ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, எஸ் வெர்டிகல்ஸோட அடுத்த 2 ஷோவுக்கான சின்ன ஒரு போஸ்டரும் ரெடியாக இருக்குது. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம லாஸ்ட் சிஎஸ்கே மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம எல்எஸ்சியை பக்காவாக ஜெயிச்சிருக்கோம். பேட்டிங், ஃபீல்டிங், போலிங் எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் பக்காவாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா ரன் ரேட் கொஞ்சம் இன்னும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன எபிசோட் மாதிரி எல்எஸ்சியை நம்ம 2 times ஜெயிக்க போகிறோம். அது 1 முடிஞ்சிச்சு. பொதுவாக உர்வில்லு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். சிக்ஸரா அடிப்பேன், பவுண்டரியா கிழிப்பேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம். எல்எஸ்ஜி வர்சஸ் சிஎஸ்கே சேப்பாக்கில் நடந்த மேட்சை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக உறிஞ்சிவிட்டார் நம்ம உருவில். என்ன இன்னிங்ஸு, ஃபாஸ்டஸ்ட்டு ஐபிஎல் 50 வேறு ரெக்கார்டு. சும்மா மனுஷன் எப்படி போட்டாலும் அடிச்சார். அதுவும் பவுண்ட்ரிலாம் இல்லை, ஜஸ்ட் பவர்ஃபுல் சிக்ஸஸ், எல்லாமே கிளியரிங் த ஸ்டாண்ட்ஸு, நோ சான்ஸ் ஃபார் அப்போசிஷன். அந்த மாதிரி ஒரு ஆடி கொடுத்துட்டு ஒரு அன்பிலீவபிள் ரன் ரேட். ஆக்சுவலாக 200+ சேஸ் பண்ணுறது அன்னைக்கு இட் வாஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். அதை ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டார். ரொம்ப பிரமாதமாக கொண்டு போய் கொடுத்தாலும் அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம எல்எஸ்சியோட தான் இருக்குது. அதுக்கு அடுத்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச். இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது லாஸ்ட் மேட்ச் ஜிடி. ஸோ ஏற்கனவே நம்ம 4 மந்த்ராஸில் 1 முடிச்சிட்டோம், இன்னும் 3 தான் இருக்குது. இந்த 3ல் ஏற்கனவே நம்ம ஒரு பேட்டர்ன் சொன்னோம். ஏற்கனவே ஜெயிச்ச மேட்சோட டீமோட நம்ம ஜெயிப்போம், அதை ஜெயிச்சிட்டோம். இன்னும் 2 மேட்ச் இருக்குது. அது ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச், அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜிடி. இதில் நம்ம ஏற்கனவே அவங்ககிட்ட லூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம அவங்களை ஜெயிக்க போகிறோம். இதுதான் அவரோட பேட்டர்ன்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேமும் அகெயின் பேக் டு பேக் எல்எஸ்ஜி தான். பட் இது அவே கேம். கண்டிப்பாக அந்த கிரவுண்டும் லக்னோ கிரவுண்டு கொஞ்சம் பெரிய பவுண்ட்ரிஸு, ப்ளஸ் டெஃபினட்டாக விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோன்றது ரொம்ப முக்கியம். ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி சஞ்சு ஷுட் கம் குட். ஏன்னா அவர் அடிக்கிற 10-20 இப்போ போகாது. லாஸ்ட்டாக நல்ல ஃபார்மில் இருந்தார், பட் லாஸ்ட் 2 கேம்ஸ் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ஐ எம் ஷுர் ஹி வில் கம் பேக். போலிங்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். நம்ம அந்த அகில் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சேப்பாக்கில், விச் டென்ட் ஒர்க் அவுட். ஹோப்ஃபுல்லி அந்த லக்னோவில் போய் நல்லா போடுவார்னு எதிர்பார்ப்போம். அஃப்கோர்ஸ் அன்றைக்கி இங்கிலீஷ் ரொம்ப பிரமாதமாக ஆடினாருன்னு சொல்கிறத விட ரொம்ப போல்டாக ஆடினார். எல்லாமே அவருக்கு கிளிக் ஆச்சு. பட் அந்த ரிவர்ஸ் ஸ்கூப்ஸ்லாம் எவ்ரி டைம் கிளிக் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவரை வைண்ட் அப் பண்ணோன்னா ஒரு 170-180 எப்படியாவது we should cut them off. அப்போ தான் நம்மளுடைய சான்ஸ் பெட்டர் ஆகும். பட் டெஃபினட்டாக அடுத்த மேட்ச்சில் சான்ஸ் கிடைச்சிதுன்னா ரன் ரேட்டை ஷுவராக பூஸ்ட் பண்ணும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் இன்னும் 3 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 மேட்ச், ஒரு மேட்ச்சுக்கு 2 பாயிண்ட்னா 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சி நம்ம டேபிளில் 4th பிளேஸோ 3rd பிளேஸோ போகிறதுக்கு இன்னும் 6 பாயிண்ட்ஸாக இருக்குது. அந்த 6ம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக யாரை பற்றியும் நம்ம நினைக்காம நம்ம மட்டும் ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு அந்த 6 பாயிண்ட்ஸ் கிடச்சி அறுதி பெரும்பான்மையோட நம்ம பிளே ஆஃப்க்கு போயிடுவோம். இது பாயிண்ட் 1. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம அந்த எல்எஸ்ஜி கேம் அவங்களுக்கு இப்போ நவ் தேர் ஜஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஈவன் அஃபீஷியலி. ஸோ மேபி அவங்க தே வில் கிவ் சான்ஸ் டு சம் நியூ பேட்ஸ்மேன் அண்ட் bowlers. நம்மளுக்கு அவங்கள பற்றி தெரியாத சம் பிளேயர்ஸ் விளையாடலாம். ஸோ அதனால் வி ஹவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒன்லி திங் ஆஸ் அ டீம் நம்ம வி ஷுட் கிளிக், தென் ஒன்லி அவர் சான்சஸ் ஆர் பெட்டர். பட் நவ் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதை நம்ம டெஃபினட்டாக யூஸ் பண்ணோன்னா ஐ எம் ஷுர் வி கேன் கிளைம் அகெயின். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க, அவன் ஜெயிப்பானா, இவன் ஜெயிக்கணுமா, அவன் லூஸ் ஆகணும், அவன் மழை பெய்யணும், இதெல்லாம் எதுவுமே பார்க்காம
எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1992 வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பாகிஸ்தான் லாஸ்ட்டில் இருந்த இந்த டேபிளில் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கண்டினியூஸாக 4 மேட்சஸை ஒரு மேட்ச் ரெயின் அஃபெக்டோட ஜெயிச்சு அழகாக உள்ளே போயிட்டாங்க. அந்த கான்செப்டை நம்ம இப்போ கொண்டு வந்தோம்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எந்த வித டென்ஷனும் இல்லாமல், ஏன்னா நம்ம டேபிளில் லாஸ்ட் இருக்காங்க, நம்ம டேபிளில் முன்னே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மேட்சை ஜெயிக்க போகிறோம். கட்டாயம் நம்ம பிளே ஆஃப்குள்ளே உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடைசியாக கிடைத்த தகவல் படி ஜேமி ஓவர்டன் இன்ஜுரி ஆகி யூகே திரும்பி போயிருக்காரு. அவர் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகி நமக்கு சீக்கிரமாக வந்து நம்மளுடைய ஃபர்தர் மேட்சஸில் கலந்துக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். தேங்க்யூ.